வெல்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிராண்ட் ஐபிஎல் ப்ரிவ்யூ செகண்ட் எபிசோட். ஸோ இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற ரெண்டு டீம்ஸ். ஃபர்ஸ்ட் டீம் ஒரு ஃபர்ஸ்ட் ஐபிஎல்லே, ஒரு அமைச்சர் ஐபிஎல்லே வந்து ஒரு சாம்பியன்ஷிப் கப் அடிச்ச டீம். அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு டீம் பீப்புள்ஸ் ஃபேவரட், இதுவரை கப்பே அடிக்காத, இந்த வருஷமாவது அடிப்போம், ஈசாலா கப் நமதே நமதே அப்படின்னு, நமதேயா எமதேவோ அப்படின்னு நினைக்கிற நமதேவா. ஒரு டீம். அதுவும் குருசாமி பார்க்க போறோம். ஆர்சிபி. குருசாமி ஆர்சிபி 18வது வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ஆர்சிபி மோஸ்ட் எக்ஸைட்டிங் டீம்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு மேடி. வெல்கம் மேடி. ஸோ இனிஷியல் தாட்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடி, சொல்லுங்க. ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வாட்டி தான் ஆர்சிபி இது பயங்கர டிஃப்ரெண்டான ஆர்சிபி. ஓகேவா? இது வரைக்கும் வந்து நான் பார்த்த வரைக்கும் 2011 ஆகட்டும், 15 ஆகட்டும், அந்த மெகா ஆக்ஷன்ஸ் எல்லாமே தேர் இன்வெஸ்ட் த்ரூ த ஃபாரின் ஹிட்டர்ஸ். அதாவது ஃபாரின் ஹெவியா போவாங்க. ஒரு கிறிஸ் கெயிலு, ஒரு ஏபி டெவிலியர்ஸ் மாதிரி ஒரு பிளேயரு. அதுக்கப்புறம் அது கிறிஸ் கிரீனுக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன் போனாடி. அது வந்து பாவம் அவனால வர கிறிஸ் முடியல. கிரீன் வந்து இதுன்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர் எடுத்தாங்க. அதாவது ஹெவியா டிபெண்ட் ஆன் ஃபாரின். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த என்டையர் ஐபிஎல் லிஸ்டிலேயே அவங்க வந்து ஒரு இந்தியன் காமடிட்டியை வந்து ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி போறாங்க. சரி, தே ஹாவ் லிவிங்ஸ்டன் அண்ட் தே ஹாவ் ஃபில் ஸ்டார்ட். ஓகேவா? பட் அவங்க வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வந்து ஜிதேஷ் சர்மா மாதிரி ஒரு ஆளு, குருணால் பாண்டியா மாதிரி ஒரு ஆளு, அண்ட் மோரோவர் பவுலிங்க்கு வந்து புவனேஸ்வர் குமார் மாதிரி ஆளு, இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் லைக் ஸ்ரேயா சர்மா, அப்புறம் ஸ்வப்னில் சிங்கை பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. அதான் நான் ஒரு ஸ்டார்ட் கேள்விப்பட்டேன். ஆர்சிபில வந்து விராட் கோலிக்கு அப்புறம் ரன் ஸ்கோர் வந்து ராகுல் டிராவிட். ஓகேவா? அந்த ராகுல் டிராவிடே ஆர்சிபி கம்மியான சீசன் தான் ஆடிருக்கான், ஆர்ஆருக்கு தான் அதிகமா ஆடிருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ தே ஹவ் இன்வெஸ்டட் இன் யங்ஸ்டர்ஸ். தே ட்ரை டு ரிடைன் மோஸ்ட் லைக் ரஜத் பட்டிதாரா கேப்டன் ஆகிறதுலாம் வந்து அது ஒரு பயங்கரமான விஷயம். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதுதான் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. மோரோவர் நல்ல ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்டோட போயிருக்காங்க ஆர்சிபி மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் விக்கெட்ல. I'm happy with the action strategy. ஓகே. என்ன நினைக்கிறேன்? இல்ல, நம்ம ஆர்சிபி முடிச்சிடலாமே. நம்ம சரி, ஸ்டார்டிங் 11 பாப்போமா, இல்ல ஸ்குவாட் பாத்திரலாம். பாப்போம். ஓகே. ரஜத் பட்டிதர் கேப்டன் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. விராட் கோலி கிங் ஆஃப் கிங்ஸ் அவரே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. 18 வருஷமா ஒரே இதா ஆடிட்டு இருக்காரு. ஸோ 2 பேர் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. எஸ்டேல வந்து அண்டர் 5 crore யங்கஸ்ட் பிளேயர் மாதிரி அதுல ரிட்டைன் பண்ணிருக்காங்க. எமர்ஜிங் பிளேயர் மாதிரி அந்த அன்கேப்ல ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான். ஏன்னா ஃபேஃப் இல்ல, நிறைய முக்கியமான மேக்ஸி தூக்கிடுவாங்க அப்படின்னு தெரியும். ஃபேஃப் எல்லாம் எடுக்கல. பட் ஈவன் ஆக்ஷன்ல கூட அவங்க எதுவுமே போகல. அண்ட் ஈவன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா. டிகே வந்து அந்த இதெல்லாம் எபிசோட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பொசிஷன்ஸுக்குமே ஒரு 4 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார போகலாம் அப்படி ரேங்கிங் வைஸ் பேசியிருந்தாங்க. ஓகே, இட்ஸ் குட். பட் நிறைய இங்கிலாந்து வாட அடிக்குது. அந்த புதுசா அந்த மாவோட்டோ ஏதோ சம்திங் ஒருத்தர், ஐம் நாட் ஷூர் அபௌட் ஹிஸ் நேம், பட் அவன் வந்து நிறைய இங்கிலாந்து பேசிக்கலி இங்கிலாந்து 3 பேர் இருக்க மாதிரி. தட்ஸ் ஓகே, பட் தே ஆர் குட் பிளேயர்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் டீம் நமக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் பிளேயிங் 11 நான் டக்குன்னு படிச்சிடறேன். ஸோ ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இதுவாக தான் இருக்கும். ஓப்பனிங் ஃபில் சால்ட், டேஷிங் ஓப்பனர் அலாங் வித் விராட் கோலி. ஸோ 1 down வந்து ரஜத் பட்டிதர். 2 down ஐ ஹோப் பெத்தல் இஸ் ஓகே. ஸோ அவர் இன்ஜுரியில் இருக்காரு. ஐ ஹோப் ஹி வில் பி ரெக்கவரிங் அண்ட் ஐ வில் ஜாயின் த கேம்ப். 2 down வந்து ஜேக்கப் பெத்தல் பண்ணிட்டானா? சூப்பர். அப்போனா 2 down ஆப்வியஸா ஜேக்கப் பெத்தல். 3 down லிவிங்ஸ்டன். அப்புறம் 4 down வந்து ஜிதேஷ் சர்மா. அடுத்து கிருணால் பாண்டியா. மேபி கிருணால் பாண்டியாவை ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பவுலிங்ல வந்தீங்கன்னா புவி, எஸ் தயல், நுவன் துஷாரா. ஏன்னா ஹேசல்வுட் இன்ஜுரி நினைக்கிறேன். அது என்னன்னு அப்டேட் தெரியல. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடல சொல்றாங்க, பட் நாட் ஷூர் அபௌட் திஸ் ஸ்டேட்டஸ். இன்னும் ஸ்டேட்டஸ் கண்டிஷன் தெரியல. மேபி டு ஸ்டார்ட் வித் நுவன் துஷாராவோட இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து சுயாஷ் சர்மா. ஸோ இதுல இம்பாக்ட் சப்னு பாத்தீங்கன்னா, ப்ராபபிள் இம்பாக்ட் சப் பாத்தீங்கன்னா டிம் டேவிட், தேவதத் படிகல் அண்ட் ஸ்வப்னில் சிங். ஸ்வப்னில் சிங் நல்லா போட்டுருந்தான் லாஸ்ட் டைமே. எஸ்ஆர்எச் மேட்ச் கூட எல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டுருந்தான். பட் இதுல டிம் டேவிட் வந்து எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை மாதிரி. இவங்க ஒரு ஒண்ணுமே ஆடுறது இல்ல. சும்மா வந்து சிங்கப்பூர்ல இருந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல சரியா ஆடுறது இல்ல. பட் பெங்களூர்ல எனக்கு கிளிக் ஆகுமோ தொகுதி மக்கள். ஏன்னா அவனுக்கு பொட்டி கிரவுண்டு, பாலு பட்டா பறந்துரும்.
ஸோ இன்கேஸ் அவனுங்க வந்து ஒரு ஃபினிஷர் வேணும்னா ஆப்வியஸ்லி தே டோன்ட் ஹேவ் டிகே. அவங்க ஜிதேஷ் சர்மா தான் க்ரூம் பண்ண பாக்குறாங்க நம்பர் 5 நம்பர் 6 பொசிஷன்ல. ஸோ டிம் டேவிடுக்கு படும் தோணுது இந்த இடத்துல. அந்த ஆல்சோ தே ஹேவ் ரொமரே ஷெப்பர்ட் அஸ் பேக்கப். அவன் தான் ஆல்மோஸ்ட் பேக்கப் தான். எனக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்ஸ்னா என்ன யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்னா, என்னோட வைல்ட் கெஸ்ட்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அன்ட்ரே கணிதர் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம், ரசிக்தார் சலாம். ஏன்னா அந்த பையனை நான் பார்த்தேன் டெல்லியில செம்மையா போட்டிருந்தான். ஐடியல் ஃபார், ஏன்னா அங்கேயும் புட்டி கிரவுண்டு, அங்கேயும் அடிச்சா போயிடும். பட் அவன் நல்லா அந்த ஸ்லோ போல்ஸ் ஆகட்டும், கட்டர்ஸ் ஆகட்டும் சூப்பரா போட்டான். எனக்கு என்னமோ ஒரு பவுலர் ஷைன் ஆவான் அப்படின்னு தோணுச்சுன்னா பெங்களூர்ல அவன் ஷைன் ஆக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நல்ல பவுலர், இந்தியன் டீமுக்கும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் ரசிக்தார் சலாம் சொல்லிட்டு. நல்ல ஸ்லோ பவுன்சஸ் வச்சிருக்கான், நல்ல கட்டர்ஸ் வச்சிருக்கான், ஃபீல்டிங் செமையா பண்ணுவான். ஆர்சிபி மாதிரி இருக்க கிரவுண்ட் வந்து ஒரு ஃபீல்டிங் கிடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவன் போனா குருணால் பாண்டியோட ரோல் நீ சொன்ன பார்த்தியா, அந்த குருணால் பாண்டியா எங்க வேணா யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சிஎஸ்கே பண்ணா குருணால் பாண்டியா எப்பப்பெல்லாம் சிஎஸ்கே போறப்போ மும்பை சீக்கிரமா விக்கெட் இருந்தா குருணால் பாண்டியா வந்து அப்படியே இந்த பிரிட்ஜை கேப் பண்றோம். இப்போ ஏர்லி விக்கெட் விழுந்தா மேல இருக்க எல்லாமே ஏர்லி விக்கெட் தான், எக்ஸப்ட் விராட் கோலி ஃபில்சாட் ஆகட்டும் மற்றவன் ஆகட்டும் அடிக்கதான் பார்ப்பானுங்க. ஸோ அந்த ஃப்ளோட்டர் வேலை வந்து குருணால் பாண்டியாக்கு செட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் பவுலிங் நம்மால ஸ்பின்லயே பவுன்ஸ் போட கத்து கொடுப்பான். ஆமா அது ஓகேதான். பட் ஆனா என்னன்னா குருணால் பாண்டியா வந்து ஒரு 10 மேட்ச்ல 2-3 மேட்ச் அடிப்பாருன்னு சொல்லி முன்னாடி இறக்கி விடலாம். 10 மேட்ச்ல இவங்க 10 மேட்ச் 8 மேட்ச் மாட்டிப்பானுங்க. எனக்கு எதாவது அப்படிதான் இந்த டீம் பார்த்துட்டு அப்படிதான் தெரியுது. 8 மேட்ச் மாட்டிக்கிட்டு 5 மேட்ச் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்தா குருணால் பாண்டியா இஸ் நாட் தட் மச் கேப்பபிள்ங்கிறது என்னோட இது. ஜஸ்ட் 2 to 3 மேட்ச் கண்டிப்பா ஹிட் பண்ணுவான். பரவாயில்லாம இருக்கு பவுலிங். ஏன்னா புவனேஸ்வர் குமார் மாதிரி ஆளு, ஒரு ஹேசல்வுட், நுவான் துஷாரா, அண்ட் மோரோவர் ஸ்ரேயா சர்மா ஒரு நல்ல பவுலர் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் லெக்கி. ஒரு மிஸ்ட்ரி அண்ட் என்ன சொல்றது, ஒரு மாதிரி எக்ஸ் மாதிரி எல்லாம் வந்து போட்டு கூகுளி போடுவான். ஒரு தேத்த முடியும் அந்த கிரவுண்ட்ல. அந்த கிரவுண்ட்ல டேல் ஸ்டேனாலே பண்ண முடியலடா, அதுக்கப்புறம் வேற யாரால வந்து பண்ண முடியும், எக்கனாமிக்கலா போட முடியாது. அட்லீஸ்ட் விக்கெட் டேக்கிங் பவுலரா பண்ண முடியும்னா ப்ராபபிள் சான்ஸ். பட் அந்த பழைய கோரான அசர் ஜோசப் மாதிரி பிளேயரோ ஃபெர்குசன் மாதிரி பிளேயரோ எடுக்காம, மீன் தேர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தி சீம் பொசிஷன் அண்ட் பிட்ச். பட் இங்க வந்து இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்களால பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி புவி, ஹேசல்வுட் மாதிரி பிளேயர்லாம் லைன் லென்த்ல ஒரே மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராங் லிங்க் வீக் லிங்க்லாம் வீக் லிங்க் இப்போ வந்து இதுல வீக் லிங்க் என்ன கன்சிடர் பண்றேன்? ஆர்சிபில வந்து மைட் பி இங்க மாட்டிப்பாங்க அப்படின்னா அதான் நீ மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் மாட்டிப்பாங்க. மிடில் ஆர்டர் ஹெவி மாட்டிப்பாங்கன்னு தோணுதா இல்ல? அவங்க அந்த ஏபி டிவிலியர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ட்ரஸ்டபிள் மிடில் ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும். லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஓகே, பட் பட்டா பாக்கியம் படாட் லேக்கியம் தான், முக்காவாசி லேக்கியம் தான் வாங்குறான். பாக்கியம் வாங்கி நான் பார்த்தது கிடையாது. ஓகேவா, இந்தியன் பிச்சர்ஸ்ல எஸ்பெஷலி அவன் ஆஸ்பின் லெக் ஸ்பின் போடுவான்னு சொல்லி கூட ஏமாத்திட்டு இருக்கான். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிட்டிங் இட் டிட்ன்ட் ப்ரூவ் எனிதிங் இன் இந்தியன் பிச்சர்ஸ். எஸ்பெஷலி அடிச்சா ஸ்டேடியம் தாண்டற மாதிரி அடிக்கிறதெல்லாம் ஓகே, பட் ட்ரஸ்ட் பண்ண முடியுமா, அந்த ஒரு மிடில் ஆர்டர் வந்து ஹோல்ட் பண்ண முடியுமான்றது. ஜிதேஷ் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் இந்த T20 வேர்ல்ட் கப் முன்னாடி. ஒரு காம்படிஷன் ஃபார் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருந்தாங்க. பட் டிகே மாதிரி பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப நீ டீம் சொல்றதுனால நான் சொல்றேன், ஃபில் சால்ட் ஃபார்ம் இருக்கு ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. விராட் கோலிங்கிறது அவரை சுத்தி அவரை ஒரு சைடு ஹோல்ட் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாம் சுத்தி அவரை ரிவால்வ் பண்ணி ஆடினா கொஞ்சம் ஸ்கோர் எடுத்துட்டு போகலாம். ரஜத் பட்டிதார் ஸ்பின்னை போட்டா அடிக்க போறான். சிவம் தூபையோட ரோல் தான் அங்க. அண்ட் நான் பெத்தல ஏன் கொண்டு வரேன்னா, எனக்கு டிம் டேவிட் நம்பிக்கையே இல்லை சுத்தமா. அதுக்கு பெத்தல் கூட ட்ரை பண்ணலாம். அப்கமிங் யங்ஸ்டர் ஒரு ஜோ ரூட், ஹாரி ப்ரூக் வரிசையில வருவாங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஈவன் ஜஸ்ட் ஒரு லாங்கர் ரன் கொடுத்து பார்க்கலாம் பெத்தலுக்கு. லிவிங்ஸ்டன் அதான் நீ சொன்ன மாதிரி ஓப்பன் கிரவுண்ட் ஃபிளாட் விக்கெட் பட்டா அடிக்கலாம்னு ஒரு நீங்க ஒரு இங்கிலாந்து பேட்ஸ்மேனை வந்து மிடில் ஆர்டர்ல ட்ரஸ்ட் பண்ணி அனுப்புறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேம்பிள் தான். அடிச்சாதான் உண்டு. ஏன்னா இப்போ ஒரு ட்ரஸ்டபிள் பிளேயர் வேணும். நம்பர் 4 நம்பர் 5 உனக்கு என்ன விக்கெட் விழுந்தோன்னா ஒரு 10-12 ஓவருக்கு அப்புறமா அவன் வந்து சீல் பண்ணிட்டு தே ஹேவ் டு ஃபினிஷ் தி கேம். அந்த கேப்பபிலிட்டி இவங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல கிடைக்குமான்றதுதான் ஒரு கொஸ்டின். ஏன்னா காலங்காலமா ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்க டீம் மட்டும் தான் வின். இப்போ ஒரு சிஎஸ்கே எடுத்துக்கோ, ஒரு சிவம் துபே, ஜடேஜா, அந்த மாதிரி. சிவம் துபே இப்ப ப்ரூவ் பண்ணா, பட் முன்னாடில இருந்தே சொல்றேன் நம்பர் 4ல ஒரு அம்பத்தி ராய்டு மாதிரி பிளேயர் ஆடி இருக்காங்க. MS தோனி நம்பர் 4 ஆடிட்டான், சுரேஷ் ரெய்னா நம்பர் 4. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மும்பை பார்த்துக்கோ, சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. கொல்கட்டாவும் போன வாட்டி ரிங்கோ சிங், ஸ்ரேயஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச பிளேயர் இருந்தா மட்டும்தான் இட் வில் சூட் தெம் ஃபார் பெட்டர், எஸ்பெஷலி அட் தேர் கண்டிஷன்ஸ். இப்போ அவங்க ஹோம் கண்டிஷன் மட்டும் எடுத்து போகலாம், பட் வெளியே போனா மாட்டிப்பாங்க பயங்கரமா. இப்போ நீ யோசிச்சு பாரு, லிவிங்ஸ்டன், பெத்தல், இந்த ஃபில் சால்ட் தான் கொண்டு வாடா 3 ஸ்பின்னரை,
போட்டு நொறுக்குடானா முடிச்சுட்டாங்க கதை. எங்க ஆடுவானுங்க? ஸ்பின் ஆடக்கூடிய ஒரே பிளேயர் நம்மளும் கொஞ்சம் லெக் ஸ்பின் கேஸ். ஓகேவா? எங்க ஸ்பின் ஆடுவானுங்க? ஜிதேஷ் சர்மா வச்சு ஆடுவா ஸ்வீப் அடிக்க சொல்லி, குணல் பாண்டியா ஜிதேஷ் வச்சு சர்மா. ஆமா, ஜிதேஷ் சர்மா அடிப்பான். எப்படின்னா 8 பால் அதுதான் 19 ரன், சொல்றேன். 9 பால் அந்த 21 மாதிரி ரன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ அவன் மாதிரி எதிர்பார்க்க இருக்கான். முடியாது. உனக்கு எங்க ஆமா. ஆடுவான்? நீ குணால் பாண்டியா வச்சுதான் ஸ்வீப் பண்ண முடியும். சோ ஸ்பின்னு போட்டா மாட்டிப்பானுங்க. நீ உன்னோட ஹோம் கண்டிஷன் 7 மேட்ச் ஆடுற, பட் ஹோம் கண்டிஷன் அவனுக்கு வினையா இருக்கும்ல. அதுதான். தே ஹாவ் குட் ஓகே. bowling attack பட் தே ஸ்ட்ரகிள் அட் பிக் லிங்க் வந்து சாரி பிக் லிங்க்னா மிடில் ஆர்டர் தான் நான் சொல்லுவேன். உனக்கு என்ன ஓகே. தர்ஷன்? அதான் எனக்கு மிடில் ஆர்டர் ஓப்பனிங்லயுமே கொஞ்சம் அதான் வீக்கா தான் இருக்கு. பவுலிங்குமே எனக்கு பசங்க ஸ்ட்ராங்கா தோணல. அதான் நுவன் துஷார் நீ எல்லாம் சொல்ற, பட் எடுத்திருக்கோம். எனக்கு தோணுது bowling ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. நீ சொல்றது எனக்கு ஓகே, பட் எனக்கு டீமே தோணுது. ஒரு மாதிரி ஒரு ஷேக்கியா தான் இருக்கு மேடி. இவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பர்சனலா புரியுது புரியுது. எனக்கு புரியல. அண்ட் ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல பெருசா. எனக்கு எனக்கு பெருசா நம்பிக்கையும் இல்லை இந்த டீம் வந்து வருவாங்கன்ட்டு. அகைன் ஹோப்ஃபுல்லி எனிதிங் கேன் ஹேப்பன் இன் எனி டே. ஸோ லெட்ஸ் வெயிட் இல்ல அண்ட் வாட்ச். நான் சொல்றேன், நம்பர் 4 நம்பர் 5 கண்டிப்பா வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா பார்க்கலாம். அவனுக்கு bowling மேல எனக்கு ட்ரஸ்ட் இருக்கு. எஸ்பெஷலி எனக்கு புவி பிடிக்கும், ஹெசல்வுடும் பிடிக்கும். ரெண்டு பேருமே ஒரு ஐடியல் பவுலர், ஐடியல் கண்டிஷன்ஸ்ல. வந்தா அவனுக்கு தானே. பேட்டிங் கொஞ்சம் எஸ்பெஷலி மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா. இப்பயும் வந்து கோலி அடிச்சாதான், கோலி ஆரஞ்சுக்கா படிச்சாதான் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி இருந்தானா மறுபடியும் லாலிபாப் தான், வேற வழியில. சூப்பர் மேடி. சரி, ஓகே, நம்ம நிறைய பேசிட்டோம். பிரேக் அவுட்ஸ்னா ப்ராபபிலிட்டி இருக்கும்னு சொல்லுங்க. யாருக்கு நினைக்கிறேன்? பிரேக் அவுட் சீசன் மைட் பி இந்த ரஜத் பிளேயர் பட்டிதர். அவனுக்கு நல்ல இந்தியன் டீமுக்குள்ளே வர்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேப்டன்சி ரோல் கொடுத்துருக்காங்க. ஆர்சிபி மாதிரி ஒரு பிகர் ஃப்ரான்ச்சைசி, பீப்புள்ஸ் லவ் கரெக்ட். இருக்கும், ஆப்வியஸா சப்போர்ட் இருக்கும், அண்ட் லாயல் ஃபேன்ஸ் தான், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மைட் பி கண்டிப்பா. நல்ல கேப்டன்சி நல்லா பண்ணி அண்ட் பிளேயராகவுமே இஃப் ஹி க்ரூம்ஸ் ஹிம்செல்ஃப் டெஃபினெட்லி அண்ட் பிரேக் அவுட் சீசன் அண்ட் அண்ட் இயர்லி கன்டென்ஷன் ஃபார் தி இந்தியன் கிரிக்கெட் டீம் டூ. எனக்கு ரசிக்தார் தான். அவன் சீக்கிரம் ஆளே ஆடுவாங்களா இல்லைன்னு இல்லையான்னு தெரியல. நினைக்கிறேன் மேடி. ஏன்னா ஆல்ரெடி புவி, யஷ் தயால் அண்ட் இன்னொருத்தர் யாரு, நுவன் துஷாரா. யஷ்வால் யஷ்தோட இன்னும் நுவன் வயசு. துஷாரா, 3 குயிக்ஸ் இருக்காங்க. மேபி இல்லடா, வருவாங்களான்னு இம்பாக்டா ஆட தெரியல. சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். எனக்கு அதான் ஓகே. எப்படியும் இவனுக்கு பிளேயிங் லெவன் மாத்துவாங்கடா. இவங்க மாத்தவங்க சிஎஸ்கே மாதிரி மாத்தோம். அந்த பிளேயர்ஸ் மாதிரி ஐடியல் பிளேயிங் ஆட மாட்டாங்க. சோ ஏதோ ஒரு காம்பினேஷன் அவனுக்கு கிடைச்சுன்னா he has capacity to prove. ஏன்னா போன இயர் டெல்லியில செமையா போட்டிருந்தான். தட்ஸ் வை ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ்க்கு வந்துடலாம். இப்போ அவுட் ஆஃப் 10 கன்சிடரிங் தி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஹோம் ஹோம் பிச்சோட ஓட ப்ராபபிலிட்டி அண்ட் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10? 6.5, மேபி 5. ஃபிஃப்த் பிளேஸ் வர சான்ஸ் 6.5. மேபி குவாலிஃபை ஆகலாம். இன் டர்ம்ஸ் நல்லா ரன் ரேட்ல பெர்ஃபார்ம். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். உனக்கு நான் வந்து குவாலிஃபை ஆகும். 7.25 கொடுப்பேன் மேடி. அகைன் நான் அந்த 7 ரேஞ்ச் தான், அது கீழே நான் எந்த டீமும் போக மாட்டேன். இங்க இந்த ஒரு புரியுது புரியுது. 7 to அந்த ரேஞ்சிலே வச்சுக்கலாம். 7.25 என்னோட ரேட்டிங். அண்ட் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்ல சொல்றேன், நான் 10 டீம் ரிவ்யூ முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் புரியுது புரியுது. டெல் யூ தி நான் என்ன டாப். சொன்னேன்னு மறந்துடும். திருப்பி போய் நான் லாஸ்ட்ல இல்ல இல்ல, வாட்ச் பண்ணிட்டு நம்ம வரேன். நோட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணியிருக்கேன். அது லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி ஓகே, அப்படி நம்ம அடுத்து. இப்போ அந்த பக்கம் போயிடலாம். பிங்க் ஜெர்சி பக்கம் போயிடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்களுமே எஸ்ஆர்ஹெச் மாதிரி தான், ஃபுல் காலியோட வந்தானுங்க. 5 பேர் முன்னாடி எடுத்துட்டானுங்க. சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஷிம்ரான் ஹெட்மயர், சுரவ் ஜோரல், சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா, 5 பேரோட ஃபுல்லா பர்ஸ் காலியோட, மினிமம் பர்ஸோட வந்தாங்க. பட் அகைன் குட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மேடி. ஸோ எனக்கு ஆர்சி பேரை கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்த மாதிரி தான் இருக்கு. ப்ராபபிள் சொல்றியா? சொல்றேன். அப்படியே ஐடி டிஃப்ரெண்டா இருக்கு. நான் ஆர்சிபி நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன், நீ வந்து ஆர்ஆர் நல்லா பண்ண. என்ன கேட்டா நான் ஆர்ஆர் நல்லா பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு துருவ் ஜுரோ அவரு காசு கொடுத்து ரிட்டைன் பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஎம்ல எடுத்துக்கலாம். மேபி சென்டிமெண்டா தி டிட் வொர்க் ஃபார் தெம் அப்படின்னு தெரியல. அண்ட் மோர் ஓவர் நான் நீ ஆர்சிபி ப்ராபபிள் 11 சொன்னேன்ல. போயிடு மேடி, அதுக்கப்புறம் நம்ம சரி, டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராபுல் ஒரு 11க்கு போயிடலாம். பாயிண்ட். ப்ராபுல் 11 வந்து எழுதி வச்சிருந்தேன் இங்கதான். வழக்கம் போல நம்ம ஆளு ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வித் சஞ்சு சாம்சன். பிகாஸ் சஞ்சு சாம்சன் இந்தியன் ஓப்பனிங் ஆடுறதுனால அவன் தான். சூப்பர். அண்ட் ஐல் பிரிங் நிதிஷ் ராணா நம்பர் 3 லெஃப்ட் ஹேண்டர். ஓகே. அதுக்கப்புறம் ரியான் பராக் நம்பர் 4 இஃப் ஹி இஸ் ஃபிட், ப்ராபபிலி ஹில் பி ஃபிட். அண்ட் நம்பர் 5ல துருவ் ஜுரல், 2 ரைட் ஹேண்டர்ஸ் அந்த மிடில். அண்ட் இன் கேஸ் விக்கெட் விழுது, கொஞ்சம் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஹெட்மயர் என்ன புஷ் பண்ணி துருவ் ஜுரல் நம்பர் 6 இறக்கிடுவார். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் ஸ்பின் கிங்ஸ், ஸ்ரீலங்கன் ஸ்பின் கிங்ஸ் அசரங்கா அண்ட் தீக்ஷனா. அதுக்கப்புறம் ஐல் பிரிங் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர். இம்பாக்ட் பிளேயரா சுபம் துபேன்னு ஒருத்தர் இருக்கான், அந்த ஹிட்டர் நல்லா பண்ணுவான். இன்கேஸ் ஹெட்மயர் விக்கெட் ஆயிட்டான் அப்படின்னா ஐல் பிரிங் சுபம் துபே. எல்ஸ் ஒரு பவுலர் கொண்டு வரணும், ஆகாஷ் மத்வலை கொண்டு வருவான், ஒரு நல்ல டீசென்ட் பேசர். அந்த மாதிரி கொண்டு வருவான். இவனுங்க இதுதான் பிளேயிங் ஐடியல் பிளேயிங் லெவன். என்ன கேட்டா நிதிஷ் ராணா அடிஷன் வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றது
ஒரு நல்ல பூஸ்ட் மாதிரி அவனுக்கு. ஏன்னா அவங்க ஃபுல்லா டாப் ரைட்டா இருக்கும் நம்ம இந்தியன் டீம் மாதிரி. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இல்லாம மாதிரி எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நிதிஷ் ராணா செம ஷூட்டா இருப்பான். பட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். லாஸ்ட் 2 இயர்ஸா பெருசா கன்சிஸ்டன்ட் இல்ல ராணா கேட்ட. அவனுக்கு டீம்ல அண்ட் இடம் இல்லையே மேடி, அவன் கேகேஆர் 11லயும் இடம் இல்ல, அண்ட் ஆல்சோ கேகேஆர்ல இன்ஜுரி இடம் பிடிக்க முடியல. கன்சர்ன்ஸ்ல வர அதான் இருந்தான். அந்த சொல்றேன். ஸ்பின் ப்ராப்ளம் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு. ஆடுறாங்க. ஸ்பின் ஓகே, கண்டிஷன்ஸ் எனக்கு கரெக்டா. என்னன்னா இப்போ ஆர்ஆர்ல பாத்தீங்கன்னா டாப் டூவே உனக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் சஞ்சு அண்ட் எஸ்எஸ்வி. அவங்க 2 பேருமே என்ன கேட்டா ஆளுக்கு 14 மேட்ச்ல ஆளுக்கு ஒரு 3 மேட்ச் அடிச்சிருவாங்க. சஞ்சு எப்படியும் நிறைய ஃபிளாப்ஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ 300 இருக்கும், 200 கண்டிப்பா இந்த ஐபிஎல் இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் எஸ்எஸ்பியும் அதே மாதிரி தான், கண்டிப்பா ஒரு 100 200 இருக்கும். அதுலயே உனக்கு 5 மேட்ச் 6 மேட்ச் கவர் ஆயிடும். அது போக ராணா, அகைன் ராணா மைட் நாட் பி அன் குட் இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் அக்ராஸ், பட் இஸ் அ ஹேண்டி பிளேயர். ஒன்று வந்துட்டு அந்த கண்டிப்பா ஒரு கண்டிப்பா. பவர் பிளேயர் எல்லாம் பயப்படாம பேட்டை விடுவார். ஸோ அந்த லெவல்ல ஓகே. ரியான் பராக் இஸ் வெரி இம்ப்ரூவ் கிரிக்கெட்டர். அவன் நல்லா ஆடுறான், ஸ்பின்லாம் நல்லா இது பண்றான். ஓகே. அண்ட் த்ரூ ஜுரோல் ரொம்ப நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அண்ட் ஹீஸ் கேப்டபிள் ஆஃப் ஈவன் டெஸ்ட் பிளே மோஸ்ட் கிரிட்டி இன்னிங்ஸ், நல்ல வைட்டல் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஈவன் ஆஸ்திரேலியா, இந்தியா அந்த ஹார்ட் பவுன்சி பட் ஸ்டில் நியூ பிச்சஸ்லாம். டு T20. T20, பட் அகைன் அவங்க டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை க்ரூம் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டாரா ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் மேல அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐ ஹோப் ஹி வில் டெலிவர். அண்ட் அடுத்து வந்து ஹெட்மேயர் ஒரு ஜஸ்ட் ஸ்பெசிபிக் ரோல், ஃபினிஷர் ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்மேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர், கூல் கம்போஸ்ட், அந்த ஒரு காமா இருப்பான். லாஸ்ட்ல வந்து அந்த பிக் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு பவர் இருக்கும். ஒரு வெஸ்ட் இண்டியன், கெரிபியன், ஸோ அந்த லாங் சிக்ஸஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு பயங்கரமா இருப்பான். ஓகே. எனக்கு எங்க ஒரே ஒரு இடம் இடிக்குதுன்னா லைட்டா மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இவங்க கரெக்ட். லாஸ்ட் நானே ஐபிஎல் யோசிச்சேன். ஒரு தப்பு பண்ணாங்க மேடி. அந்த ஒரு ஆல்ரவுண்டர்ஸே இல்ல. லாஸ்ட் இதுவே சிக்ஸ், நம்மளோட இப்பயும் அதான்டா இந்தியன் டீம்ல பண்ணிருக்கானுங்க. இப்பவும் ஆல்ரவுண்டர்ஸே அதே இல்ல. தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சிக்ஸ் ஃபைவ் அதுதான் நான் சொல்ல ஸ்ட்ராட்டஜி மாதிரி. வந்தேன். ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான் நீ எனக்கு கேட்டா ஹர்திக் ரொம்ப பாண்டியா கஷ்டம். ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் கூட இல்ல. சிவம் தூபே, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஒரு ஓடி வந்து போடுறான். ஒரு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், அந்த மாதிரியா எவனா ஒருத்தர் நீங்க எடுத்துருக்கணும். இவங்க ப்ராப்பர் 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர். ஒரு பவுலர் இன்ஜுரின்னு போயிட்டா அவனுக்கு காலி. ஓகேவா? மாட்டிப்பாங்க. ஆர்ச்சரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆர்ச்சரை நம்பி எடுத்திருக்கானுங்க. ஆனா ஆர்ச்சருக்கு பேக்கப் பசலக் ஃபருக்கி. அவனை விட்டு ஆள் ம் கிடையாது. ஆள் இப்ப கிடையாது, ஆர்ச்சர் அது கால் ஒண்ணு. எடுத்துச்சுன்னு போட்டா நீ பசலக் ஃபருக்கி வச்சுதான் ஆடி ஆகணும். அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணனா உனக்கு ஆள் கிடையாது. நீ திருப்பி காம்பினேஷனை ம், மாத்தணும். உனக்கு மாத்தணும். டாப்லயும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரின் பேட்டர் கிடையாது. யூ டோன்ட் ஹேவ். இவனுங்க பாத்தியா வெறும் ஹெட் ஃபயர் மட்டும் தான் நம்புறானுங்க. அண்ட் தான். மோர் ஓவர் தீக்ஷனாவும் அசரங்காவும், தீக்ஷனா நல்லா போட்டுருவான். பட் அசரங்கா எப்படி போடுவான்றது தெரியல. அவங்க 2 பேரும் நம்பிதான் இறங்க இருக்காங்க. 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணனா அவ்வளவுதான். அஸ்வின் சாகர் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் Okay. தே கம்ப்ளீட்லி பிலீவ் ஆன் திஸ். ஆனா பவுலிங் நல்லா இருக்கு மேடி. நீ பாத்தீங்கன்னா அதுதான்டா சந்தீப் சர்மா பவர் பிளே நல்லா bowling போட்டுருவான், டெத்லயும் சூப்பரா போட்டுருவான். ஆர்ச்சர் வந்து சப்போர்ட்டிவ் ரோல் தான். ஒரு எண்ட்ல இருந்து கொஞ்சம் பவுன்சி எல்லாம் போட்டு டெத்லயும் ஓரளவு போட்டுருவோம்னு வச்சுக்கோ. நான் துஷார் தேஷ்பாண்டே இல்லைன்னா ஆகாஷ் மிதர். துஷார் தேஷ்பாண்டே வில் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கேல அவன் கொடுத்த கண்டிப்பா துஷார் இம்பாக்டுக்கு தான். ஆப்வியஸ்லி துஷார் வில் ஸ்டார்ட். ரன்வீர் சர்மா அண்ட் வில் ஸ்டார்ட். ஆகாஷ் வில் ஹி வில் ஜஸ்ட் அக்கம்பனி இந்த இம்பாக்டாவோ இல்லைன்னா பேஸ்ட் ஆன் கண்டிஷன் ஆகாஷ் மிதர் வில் அக்கம்பனி. அண்ட் 2 ஸ்பின் ட்வின்ஸ், தீக்ஷனா ஆப்வியஸா பவர் பிளேலே கூட கொண்டு வரலாம். டக்குன்னு ஒரு லெஃப்ட் ஆமா. ஹேண்டர்லாம் வந்தா ஒரு மிஸ்ட்ரிஸ். ஈவன் இப்போ தீக்ஷனா வந்து அந்த ஒரு கூகுளி கூட ட்ரை பண்றான். இப்போ அரௌண்ட் பேக் ஆஃப் லெக் ஸ்பின் மாதிரிலாம் கூட போடுறான். ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி குட். அண்ட் ஹசரங்கா ப்ராப்பர் லெக்கியும் போடுவான் கூகுளி. அண்ட் ராஜஸ்தான் கிரவுண்ட் வந்து செம பெரிய கிரவுண்ட் மாதிரி. ஸோ ஆமா, நான் உங்களுக்கு விக்கெட் எடுக்க அந்த மிட் விக்கெட்ல தூக்கி அடிக்கும் போது கத்தி வாங்கி கேட்ச் மிட் விக்கெட் லாங் கேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பழைய அண்ட் பவுலிங் அசரங்காவான்னு குட். கேட்டா தெரியல. பவுலிங் குட். எங்க பவுலிங் ஒரே ஒரு வீக்னா இடிக்கானா ஓகே, எனக்கு எல்லாமே ஆனா ரன் பவுலிங் விடுறோம் ஓகே. தான். ஆனா என்ன ஒரு லாங் டெயில் மாதிரி இருக்கு, ஒரு 5 அதான் சாலிட் 5 விக்கெட். டெய்ல். நீ நீ ஆமா, வந்து துருவ விக்கெட் எடுத்தாலே முடிஞ்சு கேம். முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி துருவ இருக்கும். விக்கெட் எடுக்கிறேன்னா உனக்கு கேம் முடிஞ்சுது. கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ம். அசரங்கா. தேர் இஸ் நோ ப்ராப்பர் ஃபினிஷர். அவனுங்களுக்கு இது ஹெட்மயர் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஓட்டிட்டு ஹெட்மயர் இருக்காங்க. தள்ளுறதுக்கு they have நிதிஷ் ராணா. நான் போன வாட்டி ம். அஸ்வின்லாம் முன்னாடி இருந்து ஆடிட்டு இருந்தான் அதை கோப்பை ஆமா கொடுத்ததுக்கு. ஆமா ஆமா. Still, அதான் துருவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. இவங்க மார்க்கோ யான்சன் மாதிரி ஒரு பிளேயருக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா ம். இருந்திருக்கும். தே ஹேவ் டெட்லி பேட்டிங், தே ஹேவ் டெட்லி பவுலிங். புரியுது புரியுது. அந்த மாதிரி ஒரு பிளேயரு, ஒரு ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி இந்திய புரியுது புரியுது. ரியான் முல்டர் அந்த மாதிரி பிளேயர், அந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஸ்டார்ட் ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் போயிருந்தாங்கன்னா இன்னும் ஈவன் கொஞ்சம் பெட்டரா ஒரு இருந்திருக்கும். ஹாஃப் ஆல்ரவுண்டர் மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஈவன் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஒரு ஷாபாஸ் அகமது, நிறைய பேர் ம். இருக்காங்களே. ஒரு மேபி இப்போ உனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது கஷ்டம். அனுகுல் மேபி ராய் ஸ்பின்னிங் அனுகுல் ராய்லாம் ஆல்ரவுண்டர். பயங்கரமான ஆல்ரவுண்டர்.
அனுகுல் ராய் அனுகுல் நிறைய ராய் பேர் கம்பெனி இருக்காங்க. பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். மேபி ஈவன் மொயின் அலி கூட நல்ல ஒரு இதா இருக்கலாம். பட் அகைன் முடிஞ்சது. ஹோப் எனக்கு கேட்டா இந்த 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு கேட்டா இந்த வெரி குட் பிளேயிங் லெவன் மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியுது. ஸ்மால் பட் ஹோல் அகைன் வில் பிரேக் த கம்ப்ளீட் பிட்ச். ஒரு சின்ன ஒரு சின்ன இன்ஜுரி வந்துச்சுன்னா அவங்க காம்பினேஷனே மாத்துற காம்பினேஷனே மாதிரி அடி இருக்கும். வாங்கிடும். கரெக்ட். அது வந்து ஒரு டீமா பாக்குறப்போ 14 மேட்ச் ஆட போறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பத்தி தெரியும். சந்தீப் சர்மாவும் நிறைய மிஸ் பண்ணிருக்கான் அந்த ஹாம்ஸ்ட்ரிங்னால. துஷார் தேஷ்பாண்டி கூட போன சீசன்ல சில மேட்சஸ் மிஸ் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. அசரங்காவும் அதே தான் இன்ஜுரி கேஸ். நம்ம தீக்ஷனாவா மறைக்க முடியாது ஃபீல்டிங்ல. சோ அந்த மாதிரி ஒரு கோர் செட்டப்ல அந்த ஃபீல்டிங்னு பாக்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் வரும். அசரங்காவாகட்டும், தீக்ஷனாவாகட்டும், சந்தீப் சர்மாவாகட்டும், இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட. சோ இந்த மாதிரி இந்த ஃபீல்டிங் லெவல்ல அவனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. அதுதான் ரியான் பராக் வச்சு ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் ஃபார் ஃபீல்டிங். நான் அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல தே ஷுட் ஹேவ் சம் யங் கன்ஸ் டு ஃபில் இன் தி ஷூஸ், பட் தே டோன்ட் ஹேவ். ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் காம்பினேஷன் சரிவா அவ்வளவுதான். பர்ஃபெக்ட் மாதிரி. இப்போ அடுத்து நம்ம 11 ப்ராபபிள் பாசிபிள் இது போயிடலாம், ஸ்கோர்ஸ் போயிடலாம். 10 out of 10 உங்களோட ரேட்டிங் என்ன? அவுட் ஆஃப் 10 நான் அதேதான் 6.5 தான் சொல்லுவேன். நாட் குவாலிஃபைட், மேபி 6 or 7 ப்ளீஸ். ஓகே. ஸோ என்னோட ரேட்டிங் நான் 7.5 சொல்லுவேன். ஈவன் ஐ வில் ரேட் அபவ் ஆர்சிபி. லெட்ஸ் ஹோப் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட ரேட்டிங் ஃபார் ஆர்ஆர். வேற என்ன ஃபைனல் தாட்ஸ்? ஃபைனல் தாட்ஸ் என்ன? இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் பிரேக் அவுட் சீசன் சொன்னா நீ யார சொல்லுவ ஆர்ஆர்ல? என்ன கேட்டா நான் வந்து சுபம் துபே மாதிரி ஒரு பிளேயர் அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் லாஸ்ட் 2 years அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ சுபம் துபே வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஆட வச்சிருக்காங்க. ஸோ அவனை மாதிரி ஒரு ஆளை வந்து பினிஷரா க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஐ மீன் எல்லாமே துருவ சொல்லுவாங்களா, எஸ்ஓ ஜெய்ஸ்வால் சொல்றாங்க. பட் ஒரு ஃப்ரெஷ் லெக்ஸ் நான் பாக்குறப்போ ஐ பிரிங் சுபம் துபே அஸ் ஃபினிஷர். இன்கேஸ் ஹெட்மயர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அது பேக் சுபம் துபே, நீ ஆடுறா உன்னால முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இந்தியன் காம்படிட்டிவ்ல ஒரு ஃபினிஷர் கிடைச்சா பெட்டரா இருக்கும். உனக்கு? எனக்கு மைட் பி ரியான் பராக் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம செலக்டர்ஸ் எல்லாமே ஒரு கொஞ்சம் ரன் கொடுக்குறாங்க, அப்படியே கட் பண்ணிடுறாங்க. ரியான் பராக் இன்ஜுரி ஆனப்பறம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அவன டீம்ல 11ல இடம் இல்லை. இப்ப அடுத்து வரும்போது அவன் புதுசா வருவான். அவன் ஒரு பயங்கரம் ப்ரூவ் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங்கர் ரன் கொடுக்கணும். ஏன்னா T20ல ஹியூஜ் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் கம்மிங் இன். அதனால உன்னோட இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி லெகசி எல்லாம் இப்போ வச்சுக்க தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா மேட்சும் அடிக்கணும். மேட்சுக்கு மேட்ச் அடிச்சாதான் நீ உள்ள அப்படிங்கிற மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனாலதான் நடுவுல பிரேக் ஆச்சு. ரிக்கோ சிங் அந்த மாதிரி தான். Okay, maybe he will just break all the shackles and come out flying good. So let's hope. And நல்ல player middle orderல and might be an breakout season for Riyan Parag. ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டான். இன்னொரு வாட்டி டோர் ஓடிடும். அப்பதான் சீக்கிரம் அடுத்த வேர்ல்ட் கப். இப்போ நல்ல ஒரு 500-600 பிளஸ் ரன் அடிச்சிருந்தாங்கன்னா ஈஸியா அந்த T20 பங்களாதேஷோ ஆஸ்திரேலியா போறோம்னு நினைக்கிறேன். ஹோம் கண்டிஷன்ல அங்க நம்மளுக்கு ஈஸியா சான்ஸ் கிடைச்சிரும். உங்களுக்கு செலக்ஷன்லயே கூப்பிட்டுருவாங்க. இல்லன்னா அப்புறம் வெயிட் பண்ணி இந்த ஐபிஎல் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானோ அவனுக்கு தான் சான்ஸ் வரும். திரும்ப லைன்ல கியூல ஐபிஎல் தான் வந்து வேர்ல்ட் கப்புக்கு ஒரு பெரிய பாத்து. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் இந்தியால. சோ இந்த ஐபிஎல்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அடுத்த வாட்டி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்ட். பட் கன்சிஸ்டன்டா 2 ஐபிஎல் பண்ணாதான் செலக்டர்ஸ் புஷ் பண்ணுவாங்க. ஈவன் யசஸ்விக்கும் இது முக்கியமான ஐபிஎல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி சஞ்சு அண்ட் அபிஷேக் சர்மா ஆல்மோஸ்ட் அந்த இடத்த சீல் பண்ற மாதிரி இருக்காங்க. போட்டு அடிக்கிறானுங்க, அண்டர் அடிச்சுட்டே இருக்கானுங்க. யசஸ்வி வந்து டெஸ்ட் இது ஆடினதுனால ரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி ஹி ஷுட் பி இன் த பிளேஸ் ஆஃப் அபிஷேக் சர்மா. பட் அகைன் ஹி ஹஸ் டு ப்ரூவ்ல ஒரு 100 இல்ல ஒரு 600 பிளஸ் ரன் அடிச்சா அந்த டோர்னமெண்ட் அடிச்சா ஹி ஷுட் பி லைக் வாக் இன் பண்ணி உள்ள வந்துடலாம். சோ அவனுக்குமே இது ஒரு முக்கியமான சீசனா இருக்கும். ஜெய்ஸ்வால் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். ஓகேவா? அவன் வந்து பயங்கரமான ஷாட்ஸ் வச்சிருக்கான். நீ டாப் ஆர்டர்ல அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரொம்ப ரேர் இந்தியாவுக்கு. எனக்கு கைண்ட் ஆஃப் சௌரவ் கங்குலி வைப்ஸ் அண்ட் ஆடம் கில்கிறிஸ்ட் வைப்ஸ் கிடைக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் செலக்ஷன் வாட் எவர் இட் இஸ். அவன் ஸ்பின் அட்டாக் பண்றதுலாம் பயங்கரமா அட்டாக் பண்றான். பெரிய ஒரு பேட் போட்டுறான் பாத்திருக்கியா? அவன் வந்து ஆல்ரெடி ப்ரூவ். அபிஷேக் சர்மாவை அந்த மாதிரி ஃபைட் பண்ற லெவலுக்கு அவனுக்கு இல்ல. அவன் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரூவன் கமோடிட்டி தான். பட் T20ல அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆப்வியஸ்லி சான்ஸ் கிடைச்சா ஹெல் கிராக். அவ்வளவுதான். அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அசால்ட்டா அடிப்பான். 200 கன்ஃபார்ம், 600 சீசன் கன்ஃபார்ம். ஆரஞ்சு கிரேட். ஸோ ரெண்டு டீமுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் இன் அண்ட் அவுட்ஸ், பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், பிளேயிங் காம்பினேஷன், ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜ், த பிளேயர் ஹூ வி ஷுட் வாட்ச் அவுட் ஃபார் எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஐ ஹோப் மக்களே உங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஒரு இன்டராக்டிவ் செஷனாக இருந்திருக்குன்னு நம்புறோம்.
ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் கிராண்ட் 2025 ப்ரிவ்யூ 3 வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் போகிற அடுத்த 2 டீம்ஸ் எல்எஸ்ஜி அண்ட் டிசி. ஸோ அதுக்கு ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் எல்லாம் ஒரு ஒரு டீட்டெயில் அனாலிசிஸோட நானும் மிஸ்டர் மேடியோ உங்க மீட் பண்றோம். அது வரைக்கும் until and then we are all signing off. Thank you and keep supporting us. Bye bye. Bye bye.